உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக இந்த புராணங்கள் பேசுபவர்கள், ஆகமங்கள் பேசுபவர்கள், கதைகள் பேசுபவர்கள், நம்முடைய தெய்வ கதைகளை பேசுபவர்கள், இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. என்னன்னா, பரலோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. இகலோகம்ங்கிறது நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி. பரலோகம்ங்கிறது இனிமேல் நாம் செல்ல போகிற ஒரு உலகம், அது மேலே இருக்குது, வானத்தில் இருக்குது அப்படின்னெல்லாம் நமக்கு நிறைய புராணங்கள் கதைகள் சொல்லப்படுது. ஆனால் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அப்படின்னும் நம்முடைய தமிழில் சொல்லியிருக்கோம். ரொம்ப சுலபமாக சொல்லியாச்சு அதை. ஏன்னா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள்லாம் அந்த பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து திரும்ப சொன்னாங்களா அப்படின்னா இல்லை. அதை கண்டவங்க யாரும் இங்கே திரும்பி வந்ததில்லை, இங்கே வந்தவங்க யாரும் அதை போய் பார்த்துட்டு வந்ததும் இல்லை அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அப்போ பரலோகம்னா என்ன, அதை பற்றிய சிந்தனை என்ன அப்படிங்கிறத வள்ளல் பிரான் தன்னுடைய உரைநடை பகுதியில் விளக்குறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்லுகின்ற இந்த தத்துவார்த்தம், அவர் சொல்லுகின்ற இந்த சிந்தனையை இதுவரைக்கும் யாரும் யோசித்து பார்க்கவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. பரலோகம்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி வள்ளல் பிரானோட ஒரு உரைநடை பகுதி. பரலோக ஒழுக்கம் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது, அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்க மாட்டாது எப்படி. ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது, அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது, அது கூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். எவ்வளோ ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். ஏன்னா பரலோகத்திலும் ஒரு ஒழுக்கம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அது எப்படிங்க, இந்த இகலோகத்தில் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தானே ஒழுக்கம் வேணும். நாம் ஒழுங்காக ஒரு ஒழுங்கு முறைப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பரலோகத்தில் எதுக்கு ஒழுங்கு வேணும், அங்கே என்ன அப்படி ஒரு தேவை இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை அவரே எழுப்புகிறார். ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு புண்ணியம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது அது இல்லை என்றால், இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் ஒழுங்காக இல்லை என்றால் என்ன நடக்கும், அது பரலோகத்தில் எப்படி பிரதிபலிக்கும், அங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுதாங்க இந்த கேள்வி. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம சரியாக இல்லைன்னா அது பரலோகத்துலேயும் எதிரொலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இங்கே நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கின்ற வள்ளல் பிரானோட அந்த உரைநடை. கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கலாம். பரலோக ஒழுக்கம் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது, அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்க மாட்டாது எப்படி. நம்ம இங்கே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தான் ஒரு ஜீவகாருண்யம் வேணும், கருணை வேணும், இரக்கம் வேணும். அது எல்லாம் முடிஞ்சு நம்ம ஒரு சொர்க்கத்துக்கு போகிறோன்னு வைங்க, அங்கே இந்த மாதிரி மற்றவர்கள் மீது கருணையாக இருக்கணும், மற்றவர்கள் மீது ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும், மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது இல்லை. ஏன்னா சொர்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே புண்ணியம் செய்தவர்கள், நல்லவர்கள் அப்படின்னு இந்த பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அங்கேயும் ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் வேணும்னா இது என்னங்க சிந்தனை, புதுசாக இருக்கு, வித்தியாசமாக இருக்கு, குழப்பமாக இருக்கு அப்படிங்கிறதா நம்மை போன்ற சாதாரணர்கள் நினைத்து கொண்டிருப்பது. ஆனால் வள்ளல் பிரான்ட்ட இந்த கேள்வியை கேட்டப்போ அவர் சொல்கின்ற பதிலை பாருங்கள். ஒன்னோட தொடர்ச்சி இன்னொன்று, இன்னொன்னோட தொடர்ச்சி இன்னொன்று அப்படின்னு ஒரு தொடர்ச்சியை கொண்டு வந்து எதில் நிறுத்துகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வள்ளல் பிரானோட பதில் என்னன்னு பாருங்க. ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது, அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது. இந்த ரெண்டு வாக்கியத்துல வள்ளல் பிரான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இரக்கம், கருணை, மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு, பேரன்பு, இதெல்லாம் தான் கடவுள் நிலையோட அர்த்தம். அப்போ ஜீவகாருண்யம் இல்லாதப்போ அங்கே அருள் தோன்றாது. என் மனசு பாறை மாதிரி கல்லா இருக்கு, நான் யாரை பற்றியும் எந்த கவலையும் பட மாட்டேன், யார் வேணால் என்ன வேணால் கஷ்டப்படட்டும், நான் அதுக்கெல்லாம் இறங்கவே மாட்டேன், நான் அதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவர்களை பற்றித்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்படி ஜீவகாருண்யம் இல்லாத போது இரக்கம் தோன்றாது, இரக்கம் தோன்றலைன்னா அது கடவுள் நிலை இல்லை. அப்படின்னா எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அன்பே சிவம், அவ்வளோதாங்க. அந்த அன்பே சிவம் என்கின்ற நிலை இல்லாத போது என்ன நடக்கும், அதைத்தான் சொல்கிறார் வள்ளல் பிரான். அவரோட வார்த்தையில் பாருங்க.
ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது, அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது, அது கூடாத போது முக்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறார் பாருங்க. அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி அந்த ஜீவகாருண்யம் தோன்றாத போது ஒருவரும் முக்தி அடைய மாட்டார்கள். அப்போ முக்தி இன்பம் தோன்றாது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த மனித பிறப்பு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையின் அடையாளம், நாம் அடைய வேண்டிய அட்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுவது எதுன்னா முக்தி அப்படிங்கிற அந்த முதிர்ச்சி அடைந்த நிலை, நம்முடைய உயிரின் முதிர்வான நிலை, நம்முடைய உணர்வுகளின் முதிர்வான நிலை. முக்தி அடைதல் என்பது நமக்குன்னு சுயநலமாக இல்லாமல் பிறர் நலத்தை பற்றி யோசிப்பது, அது ஒன்று தான் முக்தின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஜீவகாருண்யமோ இரக்கமோ கருணையோ இல்லாதப்போ அந்த முக்தி எப்படிங்க வரும்? தன்னை பற்றியே கடுகு உள்ளத்தோடு சிந்தித்து கொண்டிருந்த ஒருத்தன் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழும்போது அவருக்கு முக்தி என்பது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பிரான். ஏன்னா இறை என்பதன் அர்த்தம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது. அப்போ இறைநிலையை அடையணும்னா அன்பு செய்பவர்கள் எல்லோரும், அன்பு செலுத்துபவர்கள் எல்லோரும் இறைநிலையை அடைந்தவர்கள் தான். அப்போ அன்பு செய்யாத நிலை முக்தி அடையாத நிலை, அன்பு செய்யாத நிலை கடவுள் நிலையை அடையாத நிலை, அது அரக்கர் நிலை அப்படிங்கிறத நமக்கு விளக்கமாக சொல்கிறார். சரி, அப்போ முக்தி அடையலை ஒருத்தர், அன்பாக இல்லை, கருணையாக இல்லை, காருண்யத்தோடு இல்லை, இரக்கத்தோடு இல்லை, அவர் முக்தி அடையலை. அதனால் என்னங்க ஆகும்? அதனால் என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரச்சனை நாட்டுக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. அதற்கு என்ன பதில்னு சொல்கிறார் பாருங்க. அது கூடாத போது முக்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் பரலோகம்னு இருக்கு, அங்கே சொர்க்கம் இருக்கு, அங்கே போய் வாழ்கின்ற எல்லோரும் புண்ணியம் செய்தவர்கள், அப்படி அங்கே ஒரு பரலோக ஒழுக்கம் இருக்கு, புண்ணியம் செய்தவர்களால் தான் அங்கே போக முடியும்னு நமக்கு புராணிகர்கள் சொல்றாங்க, கதை சொல்றாங்க, புராணங்கள் சொல்லுது. அப்போ இங்க நீங்க இறைநிலையை அடையலைன்னா அங்கே எப்படி போக முடியும்? அவ்வளோதான் சிம்பிளாக வள்ளல் பிரான் கேட்கிறார். அந்த பரலோகத்தில் முக்தி இன்பம் இருக்கக்கூடியவர்கள் தான் போக முடியும். ஆனால் இங்கே நீங்கள் கருணையோடு இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குதுன்னு வைங்க, அந்த ட்ரெயினில் ஏறி டெஸ்டினேஷன் அடையும் போது அங்கே யாருமே பயணிகள் இருக்க மாட்டாங்களே. ஏன்னா புண்ணியம் செய்தவர்கள் தான் அங்கே போவாங்க. நீங்கள் புண்ணியம் செய்யணுன்னா மற்றவங்க மீது கருணை காட்டணும். நீங்கள் கருணையை காட்டலைன்னா உங்களுக்கு புண்ணியமே இல்லை. அப்படின்னா நீங்கள் எப்படி பரலோகம் போவீங்க? அங்கே உள்ள மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க. அவ்வளோதாங்க வள்ளல் பிரான் கேட்கிறார். அதனால் இந்த ஸ்டேஷனில், இந்த பூமிங்கிற ஸ்டேஷனில் நாமெல்லாம் பயணிகளாக வந்திருக்கோம். இதில் சரியாக ட்ரெயினில் ஏறி, அன்புங்கிற ட்ரெயினில் ஏறி, பேரன்புங்கிற ட்ரெயினில் ஏறி, மற்றவர்கள் மீதான கருணைங்கிற ட்ரெயினில் ஏறி, மற்றவர்கள் மீதான ஜீவகாருண்யங்கிற ட்ரெயினில் ஏறி போனாதான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும். இந்த ட்ரெயினை விட்டுட்டு நான் பரலோகத்துக்கு போகணும், நான் புண்ணியம் செய்திருக்கணும், நான் அங்கே போய் ஹாப்பியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னா எப்படி வாழ முடியும்? இந்த ட்ரெயினை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறப்போ பரலோகம் என்பது, புண்ணியம் என்பது, சொர்க்கம் என்பது நமக்கு கிடைக்காது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒழுக்கம் இல்லாமல் போகும். எவ்வளோ அழகான சிந்தனை பாருங்கள். இது மாதிரி யாராவது இந்த நாட்டில் அல்லது இந்த ஞானிகளின் சிந்தனையில் உதித்திருக்கிறதா என்றால் ஒரு கேள்வி. வள்ளல் பிரான் தான் முதல் முறையாக அதை சொல்லுகிறார் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா பரலோகம் என்பது எங்கோ இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே செல்வதற்கு நீ நல்லவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு அந்த நல்லவனாக இருக்கக்கூடிய ட்ரெயினில் ஏறாமல் இந்த வாழ்க்கையில் எல்லா தப்பும் தவறும் பண்ணிட்டு, கெடுதல் பண்ணிட்டு, மற்றவங்களுக்கு துன்பம் பண்ணிட்டு போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் மட்டும் பரலோகம் சொர்க்கம்ங்கிற அந்த இடம் அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா? நடக்காது. இல்லை, அந்த ட்ரெயின் அங்கே போகவே போகாது. இல்லை, ட்ரெயின் போகும், ஆனால் அதில் நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம போக வேண்டிய இடம் நரகம்ங்கிற அந்த டெஸ்டினேஷன் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். இந்த சொர்க்கம் நரகம் என்பதை நாம் செய்கின்ற நற்செயல்கள் புண்ணியம் சொர்க்கம், நாம் செய்கின்ற தீச்செயல்கள் நரகம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா. அதற்கு அச்சமூட்டுவதை போல் மக்கள், புராணிகர்கள், கதை பேசுபவர்கள், புராணங்கள் சொல்பவர்கள் பலவற்றை ஏற்றி சொல்லலாம். ஆனால் மிக எளிமையாக நமக்கு வள்ளல் பிரான் இந்த கருத்தை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.